ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜொஹான் அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6th to 12th வரை உள்ள அரசியலமைப்பு பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்க அரசியலமைப்பு குழுக்கள் மற்றும் ஆணையங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 குழுக்கள் அண்ட் ஆணையங்கள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை மட்டும் நம்ம தெளிவாக படித்தா போதும், வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம் அதுக்கப்புறம் பிசி எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்காக ஒரு புது டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த பெய்ட் டெஸ்ட் பேட்சில் அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். ஸோ 2 ஆணையம் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் காகா காலேல்கர் ஆணையம், 2வது பிபி மண்டல் ஆணையம். இந்த காகா காலேல்கர் ஆணையம் பார்த்தீங்கன்னா 1953ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த காகா காலேல்கர் ஆணையம் தான் நம்ம நாட்டோட முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த பிபி மண்டல் ஆணையம் பார்த்தீங்கன்னா 1979ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த பிபி மண்டல் ஆணையத்தோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஓபிசி வகுப்பினர் இருக்காங்களா, அவங்களுக்கு 27% இடஒதுக்கீடை வழங்கிட்டு வராங்க. இந்த மண்டல் ஆணையத்துக்கான பரிந்துரைகள் இருக்குல்ல, இதை நடைமுறைப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபி சிங். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது பாருங்கள், அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். ஸோ 2 இருக்குது. ஃபஸ்ட்டு எம்என் வெங்கடாச்சலையா தேசிய ஆணையம், 2வது எம்எம் பூஞ்சி ஆணையம். இந்த எம்என் வெங்கடாச்சலையா தேசிய ஆணையம் பார்த்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்போட செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய தான் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், எம்எம் பூஞ்சி ஆணையம். இது பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இது எதுக்கு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்பு குறித்து புதிய நோக்கத்துடன் ஆராய தான் இந்த எம்எம் பூஞ்சி ஆணையம் அமைக்கப்பட்டது. அடுத்தது பாருங்கள், மத்திய மாநில உறவுகளுக்காக ஒரு 2 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிவி ராஜமன்னார் குழு, 2வது பார்த்தீங்கன்னா சர்க்காரியா குழு. இந்த டாக்டர் பிவி ராஜமன்னார் குழு பார்த்தீங்கன்னா 1969ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. 2வது பாருங்கள், சர்க்காரியா குழு. இந்த குழு பார்த்தீங்கன்னா 1983ஆம் ஆண்டு மத்திய அரசால், ஓகேங்களா? ஸோ மத்திய அரசால் அமைக்கப்பட்டது. இந்த குழு அமைத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தேர்தல் சீர்திருத்த குழுக்கள். இந்த தார்குந்து குழு இருக்குது பார்த்தீங்களா, இது 1974ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த தினேஷ் கோஸ்வாமி குழு பார்த்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த ஓரா குழு பார்த்தீங்கன்னா 1993ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான குழு அப்படின்னா இந்த இந்திரஜித் குப்தா குழு. ஓகேங்களா? ஸோ இந்த இந்திரஜித் குப்தா குழு பார்த்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஸோ எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசின் நிதி உதவியுடனான தேர்தல் பற்றி ஆராய்வதற்காக தான் இந்த இந்திரஜித் குப்தா குழு 1998 அமைக்கப்பட்டது. இந்த டங்கா குழு பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த வீரப்ப மௌலி ஆணையம் இது பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், உள்ளாட்சி அமைப்பு தொடர்பான குழுக்கள். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 1957ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அசோக் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 1977 அமைக்கப்பட்டது. இந்த ஜிவிகே ராவ் குழு பார்த்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த எல்எம் சிங்வி குழு பார்த்தீங்கன்னா 1986ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த 15 குழுக்கள் அண்ட் ஆணையங்களை மட்டும் நீங்கள் தெளிவாக படிங்க. உறுதியாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ.